நம்ம லாஸில் இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணாமல் நல்ல ஸ்டாக்காக இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம குறைந்த விலையில் இருக்கிற ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ணும்போது நம்மளுடைய ஆவரேஜ் பை ப்ரைஸ் வந்து குறையும். ஸோ இட்ஸ் கால்ட் நார்மலி வி கால் திம் as ஆவரேஜிங். ஓகேங்களா? அது யூஸ்வலாகவே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து they won't like it. வந்து they always இன்வெஸ்டரோட ட்ரேடர்ஸ் வந்து they don't like it. They wanted a pyramiding. Pyramidingன்றது அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறது. when you get a profit you average it, it will become a pyramid. அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்டாக்கை புல்லிஷாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் பிரமிடிங் பண்ண முடியும். ஓகேங்களா? புல்லிஷாக இருக்க ஸ்டாக்கில் மேலே போகும்னு சொல்லிட்டு பை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போய் திருப்பி உங்களுக்கு ஒரு இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 70 ரூபா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறீங்க. நீங்கள் வைக்கிற டார்கெட் வந்து 90 ரூபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து 70 ரூபாய்க்கு ஃபுல் குவான்டிட்டி போடாமல் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 200 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க டோட்டலாக அப்படின்னா அதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க. 100 குவான்டிட்டி வாங்கினோடனே ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே இருக்குது. 80 போய் அது மேலே போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி திருப்பி 80க்கு வருது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா when you have a retracement in your uptrend you can add positions. அது வந்து நீங்கள் வந்து அடுத்து மிச்சம் இருக்கிற 100 ஸ்டாக்கை 50 பை பண்ண பிளான் பண்ணலாம். இல்லை அதை 33 பிரித்து 3 டைமாக இது பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் யூ ட்ரை டு பை த ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்கள் டார்கெட் 90 வரும்போது நீங்கள் புக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் பிரமிடிங். இந்த பிரமிடிங்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் பிரமிடிங், இன்வெர்டட் பிரமிட், ரிஃப்ளெக்டிங் பிரமிட், மேக்ஸிமம் லீவரேஜ் பிரமிட் வந்து தியரிட்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் பிரமிடிங்கிறது ஒரு லார்ஜ் போர்ஷன். நம்ம இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான பிரமிடிங். இன்வெர்டட் பிரமிட்ன்றது வந்து என்னென்னா வந்து ஈக்குவல் ஷேர். இப்போ 200 ஸ்டாக்ஸ் இருக்குன்னா வந்து ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ லம்சமாக ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே 70 ருபீஸ் இருக்குது, என்னோடய டார்கெட் 90, ஐம் பிளானிங் ஃபார் 4 லம்சம். ஸோ 50 நாளாக பிரிச்சுக்கிறீங்க. 70ல் ஒரு 50 வாங்குறீங்க, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது ஒரு 50, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 50, அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது 50, அண்ட் யூ வெயிட் ஃபார் யுவர் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் யூ புக் த ப்ராஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் 19/5/2025 வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஃப்ளெக்டிங் பிரமிட் அப்படிங்கிறது என்னென்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி போடுவீங்க, உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரும்போது அதை கொஞ்சம் வந்து புக் பண்ணுவீங்க, அதில் பாதியை திருப்பி சப்போர்ட் லெவலில் வரும்போது மிச்சம் இருக்கிற குவான்டிட்டியை இன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க.